எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. திரும்ப சொல்லமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா நைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. சேர்ந்து கடைசியா, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், அந்த காலை வெள்ளாண்டவர் எங்க பாரங்களை எல்லாம் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வை. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிறவர், நமக்காக தேவன் யாவையும் செய்து முடிக்கிறவர். அதில் என்ன? நமக்கு இருக்கிற பாரம், நமக்கு இருக்கிற பாரங்களை கர்த்தர் என்ன செய்ய போறார்னா நிறைவேற்ற போறார். நம்முடைய பாரங்கள் நமக்கு என்ன பாரம் இன்னைக்கு இருக்குதோ அந்த பாரத்தை ஆண்டவர் என்ன செய்ய போறார்னா நிறைவேற்ற போறார். அதை இன்னும் சொல்ல போனால், நம்மை குறித்து நமக்கு இருக்கிற பாரத்தை விட ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவர்களை குறித்து நமக்கு இருக்கிற பாரம், அதான் இன்னைக்கு சொல்றது. நம்ம கூட இருக்கிறவர்கள் இல்லை யாரை பற்றி நம்ம பாரப்படுகிறோமோ,
யாருக்காக நம்ம பாரப்படுகிறோமோ அந்த பாரத்தை இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா மாற்ற விரும்புகிறார். என்ன பாரம்? நமக்காக நம்ம படுற பாரம் அல்ல, மற்றவர்களுக்காக. இன்னும் சொல்லப்போனால் நம்மோடு கூட இருக்கிறவர்கள், அது நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம். பட் பாரம் யாருக்கு நம்ம படுவோம்னா, ஸோ நம்மளோடு கூட ஒரு நெருங்கின உறவுகளில் உள்ளவர்களுக்காக தான் நமக்கு என்ன வரும்னா அதிகமான பாரம் வரும். மற்றவங்களை பற்றி கவலை வரும், ஆனால் நம்ம கூட இருக்கிறவர்கள் இல்லை நம்மளோடு கூட நெருக்கத்தில் உள்ளவர்களை குறித்து நமக்கு என்ன வரும்னா பாரம் வரும். அந்த பாரங்களை இன்னைக்கு தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா மாற்ற விரும்புகிறார், இல்லை நீக்க விரும்புகிறார். நம்முடைய பாரங்களை கர்த்தர் என்ன செய்ய நீக்க விரும்புகிறார். அந்த பாரம் என்ன? ஒன்று நம்மை பற்றி நமக்கு வருகிற பாரம், மற்றொன்று நம்ம கூட இருக்கிறவர்கள் இல்லை நமக்கு நெருங்கினவர்கள் இல்லை நமக்கு பிடித்தவர்களை குறித்து நமக்கு இருக்கிற பாரம். ஒன்று நம்ம குறித்து நமக்கு இருக்கிற பாரம், மற்றொன்று என்ன? நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை நம்மளோடு கூட வேலை செய்கிறவங்க, நம்ம குடும்பத்தார், நம்முடையோடு கூட நெருங்கின இடத்துல இருக்கிறவர்கள், அவர்களை பற்றி இல்லை அவங்களுக்கு எப்போ பாரம் வரும்? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு போராட்டம், அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேதனை, அவங்களுக்கு ஏதாவது ஒரு துக்கம், அவங்களுக்கு ஏதாவது ஒரு சங்கடம், அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அந்த சங்கடத்தை தான் இன்னைக்கு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா மாற்ற விரும்புகிறார். அது யாருக்காகனா நமக்காக, நம்மளோடு கூட இருக்கிறவர்களை குறித்து நமக்கு இருக்கிற பாரத்தை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா நீக்க விரும்புகிறார். ஆமே. அது மாற்ற விரும்புகிறார், இல்லை நீக்க விரும்புகிறார். ஆமே ஆமே. எதை நீக்க விரும்புகிறாரு? பாரத்தை நீக்க விரும்புகிறார். அது என்ன பாரம்? நம்மை குறித்து அல்ல, நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் இல்லை நம்மளை சார்ந்தவர்கள், நமக்கு நெருங்கின உறவினர்கள், நமக்கு நம்ம பிடித்தவர்கள், அவர்களை குறித்து. ஸோ நமக்கு இருக்கிற பாரம். அப்போ எப்போ அவங்களுக்கு குறித்து பாரம் வரும்? அவங்க நல்லா இருக்கும்போது நமக்கு என்ன வராது? ஒரு பாரம் நமக்கு வராது. ஒருவங்க கஷ்டப்படலாம், இல்லை அவங்க வேதனைப்படலாம், இல்லை அவங்க துன்பப்படலாம், இல்லை அவங்க துயரப்படலாம். பட் ஏதோ ஒரு கஷ்டத்தை அவங்க சந்திக்கலாம், ஏதோ ஒரு இக்கட்டில் அவங்க இருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கலாம். பட் அவங்களை குறித்து நமக்கு என்ன இருக்குது? ஒரு பாரம். இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளவோ வேதனைப்படுறாங்களே, இவ்வளோ துக்கப்படுறாங்களே, கொஞ்சம் ஆண்டவர் மாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ அந்த கஷ்டமும் அந்த பாடும் அந்த உபத்திரவும் ஏன் ஒரு மனுஷனுக்கு வரும் அப்படின்னா ஒரே வழியில் பல வழி. அதில் ஒன்று என்ன? அவர்கள் தவறு செய்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் தவறு செய்தவர்களாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய பாதிப்பு, தவறு செய்திருந்தால் கட்டாயமாக ஒரு பாதிப்பு சுற்றி வளைக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வரும்? கர்த்தர் பாரத்தை நீக்கிறார் இல்லையா? நம்மளுடைய பாரத்தை கர்த்தர் நீக்கிறார், இல்லை பாரத்தை கர்த்தர் மாற்றுகிறார். எதை குறித்த பாரம்? நம்மை குறித்து நமக்கு வர்ற பாரம் அல்ல, மற்றவர்களை குறித்து நமக்கு வர்ற பாரம். அந்த மற்றவங்களை யாராக இருக்கலாம்? நம்ம கூட இருக்கிறவங்களாக இருக்கலாம், நமக்கு பிடிச்சவங்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தாராக இருக்கலாம். யாரோ ஒரு நெருங்கின உள்வட்டத்துக்குள் இருப்பவர்களை குறித்து தான் நமக்கு என்ன வரும்னா ஒரு பாரம் இல்லையா? அந்த நெருங்கின உள்வட்டம் என்ன செஞ்சுருப்போம்? ஒரு கஷ்டம் இருக்கலாம், இல்லை ஒரு வியாதி இருக்கலாம், இல்லை ஒரு பலவீனம், இல்லை ஒரு ஆபத்து, இல்லை ஒரு நெருக்கடி, இல்லை ஒரு பிரச்சனை. பட் ஏதோ ஒரு கஷ்டம். அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன வரும்? பாரம் வரும். என்ன? இந்த கஷ்டம் மாற்றினா நல்லா இருக்குமே, இந்த சங்கடம் மாற்றினா நல்லா இருக்குமே, இந்த பலவீனம் மாறிட்டா நல்லா இருக்குமே, ஆண்டவர் ஏதாவது ஒரு செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு பாரம். ஆனால் அவங்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சதுனால தான் அவங்களுக்கு என்ன வருது? ஒரு பாதிப்பு வருது. அந்த பாதிப்பு தான் நமக்கு பாரமாக இருக்குது. அவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு தவறு பண்ணுறாங்க. பட் அந்த தவறு பண்ணுறதுனால என்ன வருது? அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது. அந்த பாதிப்பு நமக்கு என்னவா இருக்குது? பாரமாக இருக்குது.
அவங்க பாதிப்பு நமக்கு என்னவா இருக்கு? பாரமா இருக்கு. அந்த பாரத்தை தான் கத்தனுக்கு என்ன செய்ய விரும்புகிறார்னா மாற்ற விரும்புகிறார். அந்த பாரத்தை கத்தர் மாற்ற. 3 பேரை நான் வேகமா சொல்லி நான் ஜெபிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். இன்னைக்கு நாளைக்கு நல்லா ஜெபிக்கணும்னு நினைச்சேன். பட் அந்த பாடல் எனக்காக யாவையும் செய்து முடிக்கணும் போது இவங்க ஒரு 3 நபர்கள் என்னுடைய சிந்தையில் வந்ததுனால அந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துக்கு நீங்க முதலாவது வேத திருப்பினீங்கன்னா 3 பேரை நான் காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திருப்பினீங்கன்னா அங்கே அப்போஸ்தலர் பவுலுக்கு சொல்லப்படுற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். 21வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அநேக நாள் சென்ற வாசி. அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் இருந்தது, ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று தைரியம் சொல்லுகிறேன். கப்பர் சேதமே அல்லாமல் ஒருவனுக்கும் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு என்ன செய்கிறார்னா தயவு பண்றார். இந்த இத்தனை பேருக்கு ஏன் உயிர் சேதம் வராத நான் காப்பாத்துறேன் அப்படின்னா, பொருள் சேதத்தை மட்டும் அனுமதிச்சு உயிர் சேதத்தை மட்டும் நான் வராம காப்பாத்துறேன்னா, அவங்க நல்லவங்க என்பதனால இல்லை, அவங்க ரொம்ப உத்தமர் என்பதனால இல்லை, அவங்க பயங்கரமான பரிசுத்தவங்க என்பதனால இல்லை, அவங்க தப்பே பண்ணாதவங்க என்பதனால இல்லை. எதுக்காக? உனக்காக நான் என்ன செய்யறேன்னா அவங்களுக்கு தயவு பண்றேன்றார். உனக்காக என்ன செய்யறேன்? தயவு பண்ண. அப்ப தயவுக்கு நேத்து சொன்னேன் இல்லையா, அது நேத்தோட போயிடுச்சு. அது இன்னைக்கு நாங்க கொண்டு வருவோம் இல்லையா. தண்டிக்காம அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் அவனை தண்டிக்காம அவனுக்கு என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். என்ன சொல்றாரு இப்போ? அவனுக்கு உனக்கு தயவு செய்வேன்றார் இல்லையா. இப்போ அவர்களுக்கு என்ன செய்ய, உனக்காக அவனுக்கு என்ன செய்வேன்? தயவு செய்யணும் இல்லையா. அப்போ தயவுனா என்ன? அவங்க தப்பு பண்ணாதவங்க இல்லை, அவங்க தப்பு பண்ணவங்க தான். மேலேயே சொல்லிட்டேன். என்னது? நான் சொன்னேன், நீங்க என்ன செய்யல. அப்போ இந்த கீழ்ப்படிதான் இந்த வந்து என்ன வந்திருக்காது, இந்த ஆபத்து வந்திருக்கா இல்லையா. அப்போ இவங்க கீழ்ப்படியாதவங்க தான், இவங்க என்ன செய்யாதவங்க தான் கீழ்ப்படி. ஆனாலும் அவங்க கீழ்ப்படியில தான் இந்த ஆபத்து எதனால வந்துச்சு? கீழ்ப்படியல. 3 பேர் அதான் சொல்ல வரேன். 3 பேருக்கு நான் சொல்றேன், நீ கீழ்ப்படியாதவன் தான். 3 பேர் கீழ்ப்படியாதவங்கள. இந்த கூட்டம் என்ன கூட்டம்? கீழ்ப்படியாதவங்க தான். கேட்ட சொன்னார், என்ன செய்யல, நம்ம இங்கிருந்து போக வேண்டாம், நம்ம இங்கிருந்து என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த 9, 10, 11 பார்த்தீங்கன்னா அதை சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இங்க போகக்கூடாது, இது கால சமயமா இருக்காது, நல்லா இருக்காது, வேண்டாப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா 11 வசனம் சொல்றது, 100க்கு அதிபதி 11 சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிலும் மால்மிகளால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்பினான் இல்லையா. அப்ப பவுல் சொன்னதை கேட்டிருந்தா பிரச்சனையே கிடையாது இல்லையா. சொன்னதை என்ன செய்யல, அதனால சரி போங்கடா அப்படின்னு விட்டுறல, விட்டுட்டுப்பேன். ஏன் விட்டுட்டுப்பேன்? எப்ப விட்டுருப்பேன்னா, நீ மட்டும் அங்க இல்லைன்னா உன்னை விட்டுட்டுப்பேன். பவுலே, நீ மாத்திரம் இந்த கப்பல்ல இல்லைன்னா இத்தனை பேரை என்ன பண்ணிட்டுப்பேன்? நான் விட்டுட்டுப்பேன். ஒரு ஆளை கூட காப்பாத்திருக்க மாட்டேன், கப்பலையும் காப்பாத்திருக்க மாட்டேன், பொருளையும் காப்பாத்திருக்க மாட்டேன், இந்த கப்பலை உள்ளவங்களையும் காப்பாத்திருக்க மாட்டேன். ஆனா ஏன் காப்பாத்துற அப்படின்னு சொன்னா, அவங்க நல்லவங்கனால காப்பாத்தல, பட் நீ நல்லவன் என்பதனால நான் என்ன செய்யறேன், உனக்காக அவங்கள நான் காப்பாத்துறேன், அவளுக்கு நன்மை செய்யறேன். ஒரு தண்டனை கூட இல்லாம அவங்களுக்கு என்ன செய்யறேன், நான் நன்மையை செய்யறேன். ஏன் தெரியுமா? உனக்காக. உனக்காக தேவன் அவங்களுக்கு என்ன செய்யறாரு? நன்மை செய்வான். கத்தனுக்கு உனக்காக, கத்த யாருக்கோ சொல்ற, உனக்காக அவனுக்கு என்ன செய்யறேன், அவனை காப்பாத்துறேன், அவனை ஆஸ்வதிக்கிறேன், அவனுக்கு நன்மை செய்யறேன், அவனுக்கு உதவி செய்யறேன், அவனை கரை சேர்க்கிறேன், அவனுக்கு பிராணன் சேதம் வராம என்ன செய்யறேன், நான் காப்பாத்துறேன். சில பொருள் சேதம் வருது,
சில பொருள் சேதம், சில பொருள் சேதம் வருது. ஆனா பிராணன சேதம் வராம, உயிர் சேதம் வராம வந்து சொன்னா ஒரு பெரிய பாதிப்பு வராம நான் என்ன செய்யறேன், நான் காப்பாத்துறேன். ஒரு சாதாரண பாதிப்பு வருது, என்னது, பொருள் எல்லாம் தூக்கி என்ன செய்யறாங்க, கப்பல்ல போடுறாங்க. சில பொருட்கள் சேதம் வருது, ஆனா ஒரு பெரிய சேதம் வராம உங்களை நான் என்ன செய்ய விரும்புறேன், நான் காப்பாற்ற விரும்புறேன். ஒரு பெரிய சேதம் வராம உங்களை நான் என்ன செய்ய விரும்புறேன், காப்பாற்ற விரும்புறேன். அது எதுக்கு அப்படின்னா அவங்களுக்காக இல்ல, உனக்காக. அப்ப தேவன் நம்ம கூட இருக்கிறவங்களோ, நம்ம குடும்பத்துல உள்ளவர்களோ, ஸோ நம்மோட ஒர்க் பண்றவங்களோ, படிக்கிறவங்களோ, கர்த்தர் ஒருவேளை அவங்க தப்பே பண்ணா கூட, ஸோ நாம் சரியா இருந்தா நமக்காக தேவன் என்ன செய்வாரு, அவர்களையும் கர்த்தர் என்ன செய்வார்னா காப்பாற்றுவார், அவர்களையும் இப்ப பவுல் ஒரு ஆள் நல்ல நபரா இருக்கிறதுனால, பவுல் யாரு, ஒரு நல்ல நபரா இருக்கிறதுனால, பவுல் ஒரு தேவனுக்கு உண்மையா இருக்கிறதுனால இல்லையா, யாரு, ஒரு உண்மையுள்ள மனுஷன். அதான் 1 தீமோத்தேயு 1:13 வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1:13 பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றார், என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தன்னை பற்றி சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார்? 1 தீமோத்தேயு 1:13 அதுக்கு முடிக்கிற வசனம், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்ன செய்யறார்னா ஏற்படுத்தினார். இப்ப எதனால பவுலுக்கு இந்த பெரிய பாக்கியம், இந்த இவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்களை எல்லாம் அழிவு வராம நான் காப்பாற்ற, எதுக்குன்னா ஒரு உண்மையுள்ள மனுஷன் எங்க இருக்கிறார்னா இந்த கப்பலுக்குள்ள இருக்கிறார். ஒரு உண்மையுள்ள மனுஷன் அப்படின்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு உண்மை உள்ள நபர்களா, நமக்கு உண்மையா இல்லை. ஸோ ஆண்டவன் நம்மளை பார்த்து உண்மை உள்ள நபர் என்று சொல்லுவாரானால் நம் நிமித்தமா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வராம, ஒரு பெரிய பாதிப்பு வராம, ஒரு பெரிய இழப்பு வராம தேவன் என்ன செய்ய முடியும்னா அவர்களையும் தேவன் காப்பாற்ற முடியும். பவுல் சொன்னார், இந்த உன் நிமித்தமா இந்த கப்பல் இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன செய்யறேன், தயவு செய்யறேன். ஏன் தெரியுமா, உனக்காக. நீ யாரு, நீ யாருன்னா உண்மை உள்ளவன். நீ யாரு, உண்மை உள்ளவன். இன்னைக்கு நமக்கு தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், உண்மையை இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம மட்டும் உண்மை உள்ள நபர்களை இருந்துருவோம்னா, கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மை நம்மகிட்ட இருக்குமானால், கர்த்தர் விரும்புகிற நன்மை நம்மகிட்ட இருக்குமானால், அந்த உண்மை உள்ளவர்களுக்காக அவங்க கூட இருக்கிறவர்கள் தப்பே பண்ணா கூட அவங்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாருன்னா கர்த்தர் காப்பாற்ற விரும்புறார். ஒரு பெரிய ஆபத்து வராம, பெரிய பாதிப்பு வராம, நீங்க காலையில் அதை சொல்லிட்டு போனது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய பாதிப்பு வராம உங்களை என்ன செய்யறேன், நான் காப்பாத்துறேன். ஒரு பெரிய பாதிப்பு வராம, ஒரு பெரிய பாதிப்பு வராம நான் என்ன செய்யறேன், நான் உங்களை என்ன செய்ய விரும்புறேன், நான் காப்பாற்ற விரும்புறேன். பெரிய பாதிப்பு வராம என்ன செய்ய விரும்புறேன், நான் காப்பாற்ற விரும்புறேன். அப்ப தேவன் இப்பவும் அதே கதை ஞாபகப்படுத்தினால், ஒரு பெரிய பாதிப்பு வராம, அந்த பெரிய பாதிப்பு உனக்கு பெரிய பாரமா இருக்கு, ஐயோ அந்த பெரிய ஆபத்தை வந்துடுச்சுன்னா நிறைய பாதிக்கப்படுவாங்களே, நிறைய சிக்கப்படுவாங்களே, எங்கேயாவது போய் சிக்கிடுவாங்களே, ஒரு ஆபத்துல சிக்கிக்குவாங்களே, ஒரு பாதிப்புல சிக்கிக்குவாங்களேன்னு ஒரு பெரிய ஆபத்தை உனக்கு வர்றதா கிடைச்சு உனக்கு பெரிய பாரம் இருக்குது. அந்த பாரத்தை தான் நீ என்ன செய்ய விரும்புறேன், நான் நீக்க விரும்புறேன். அந்த பாரத்தை நீக்கணும்னா நீ உண்மையுள்ள நபரா நீ இருக்கணும். உண்மையை தேவன் என்ன செய்யணும், நம்ம உண்மையை ஆண்டவர் என்ன செய்யணும், பார்க்கணும். ஆண்டவர் நம்ம உண்மையை பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து, நான் உண்மையாக்கிறேன் நான் சொல்லிடக்கூடாது, நான் உண்மையாக்கிறேன் அப்படி இருக்கு, நான் என்னை பத்தி நான் சொல்லிடக்கூடாது. நீ உண்மையா இருக்கிறேன்னு யார் சொல்லணும்னா கர்த்தர் சொல்லணும். நான் உண்மையா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லணும். அப்ப தேவன் மட்டும் நம்ம இடத்துல உண்மையை பார்த்துட்டாருன்னா நம் நிமித்தமா, நம்ம நிமித்தமா நம்ம கூட இருக்கிறவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட கர்த்தர் சில பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு பெரிய ஆபத்து வராம, இல்ல ஒரு பெரிய பாதிப்பு வராம, ஒரு பெரிய சிக்கல் வராம அவங்களை என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறாரு, அந்த தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். அந்த காப்பாற்றணும்னு சொன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம மூலமா நடக்கணும் இல்லையா. மற்றவர்களால நம்ம காப்பாற்றப்படணுமா, நம்மளால மற்றவன் காப்பாற்றப்படணுமா, இன்னும் நடக்கலாம் இல்லையா. இப்போ என்னாலையும் மற்றவங்க என்ன செய்யலாம், காப்பாற்றப்படலாம் இல்லையா. மற்றவங்களாலையும் நம்ம என்ன செய்யலாம், காப்பாற்றப்படலாம் இல்லையா. ஆனால் எது நமக்கு பெரிய ஆசீர்வாதம்,
ஸோ நம்மளால மற்றவங்க காப்பாற்றப்படணுமே ஒழிய மற்றவங்களாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. பவுலை பார்த்து சொல்லிக்கிறது ஆண்டவர், மற்றவங்களை பார்த்து அந்த மாலுமையை பார்த்து, மாலுமே உனக்காக பவுலை என்ன செய்யறேன், காப்பாத்துறம்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆனா பவுலுக்கு சொல்றாரு, இத்தனை பேரையும் உனக்காக நான் என்ன செய்யறேன், நான் காப்பாத்துறேன். ஏன் தெரியுமா, உன் உண்மையை நான் பார்த்தேன். இந்த உண்மையுள்ள ஒரு மனுஷங்க இருக்கிறதுனால நான் என்ன செய்ய விரும்புறேன்னா, கர்த்தர் காப்பாற்ற விரும்புறேன். என்ன செய்ய விரும்புறேன், காப்பாற்று. ஏன்னா அந்த உண்மையுள்ள மனுஷனுக்கு வருகிற பாதிப்பு, அந்த மற்றவனுக்கு வர்ற பாதிப்பு இந்த உண்மையுள்ள மனுஷன் என்ன செஞ்சிடக்கூடாது. இப்ப இந்த கப்பல்ல ஒரு பாதிப்பு வரும்னா அது யாருக்கும் சேர்ந்தது, பவுலுக்கும் சேர்ந்தது இல்லையா. அப்ப தேவன் என்ன விரும்புறா, நான் சொல்ல 270 பேர் பாதிக்கப்படுற பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு ஆள் என்ன செஞ்சிடக்கூடாது. அந்த கப்பலுக்கு 270 பேர் 240 பேர் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, ஆனா என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு பவுல் என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிக்கப்பட்டிடக்கூடாது. ஒரு பவுல் பாதிக்கப்பட்டக்கூடாது. அப்ப உண்மையுள்ள ஒரு நபர் என்ன செஞ்சிடக்கூடாது, பாதிக்கப்பட்டக்கூடாது. நம் நிமித்தமா மற்றவர்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, காப்பாற்ற விரும்புகிறா. அப்ப அவங்களை குறித்து ஒரு பாரம். என்ன பாரம், இப்ப பவுலுக்கு என்ன பாரம், ஐயோ இத்தனை நாள் என்ன செய்யல, ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறாங்களே, ராகுபால் என்ன செய்யாம இருக்காங்க, நைட்டு என்ன பகல் என்ன ஒண்ணுமே தெரியாம இருக்கிறாங்களே, 14 நாளா ஒண்ணுமே என்ன செய்ய இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு பெரிய பாரம் யாருக்கு, பவுலுக்குது. அதான் தேவதன் அனுப்பி வச்சு சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாதப்பா, உன் பாரத்தை நான் என்ன செய்யறேன், மாத்துறேன். உன் பாரத்தை என்ன செய்யறேன், நான் மாத்துறேன். அந்த பாரம் என்ன பாரம், என் கூட இருக்க சொந்தக்காரன் கிடையாது, கூட இருக்கிறவன் ஆனா கூட சொந்தக்காரங்களா இல்ல இல்லையா. இன்னும் சொல்ல போனா ஆல்ரெடியே தப்பு பண்ணி தான் தண்டனைக்கே வந்திருக்கிறாங்க. இவங்களாம் யாரு, இந்த கப்பல் இருக்கிறவங்களாம் யாரு, கைதிகள். இந்த கப்பல் இருக்கிறவங்களாம் யாரு, இந்த கப்பல் இருக்கிறவங்க யாரு, எங்க எருசலேம் எங்க போறாங்க, இல்ல அவங்க ரோமாபுரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா. எருசலேம்ல இருந்து எங்க போறாங்க, ரோமாபுரிக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு, ஆல்ரெடியே கைதிகள். அப்படின்னா ஏற்கனவே தப்பு பண்ணி தான் அங்க இருக்கிறாங்க. இப்பவும் தப்பு மேல தப்பு பண்றான் பாருங்க இல்லையா. தப்பு மேல சரி இப்பதானே தப்பு, இப்பவும் அதை சொல்றதை கேட்டானா இப்பவும் சேர்த்து பண்றான் இல்லையா. ஏற்கனவே அது எப்படி சொல்லலாம், தப்புக்கு மேல தப்பு பண்ற ஆளா இருந்தா கூட உனக்காக கர்த்தர் காப்பாத்துறாரு. தப்புக்கு மேல தப்பு பண்ற நபரா இருந்தா கூட உனக்காக தேவன் என்ன செய்ய விரும்புறாருன்னா, காப்பாத்த விரும்புறார். ஆனா நீ யாரா இருக்கணும் தெரியுமா, உண்மையுள்ள நபரா இருக்கணும். அவன் தப்பு பண்ண மட்டும் இல்ல, தப்புக்கு மேல தப்பு பண்ணவன், தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கிறவன், தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கிறான், தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கிறான், தவறுக்கு மேல தப்பு நடந்துகிட்டே இருக்குது. அவன் தப்புக்கு மேல தப்பு பண்ணா கூட, குற்றத்துக்கு மேல குற்றம் பண்ணா கூட, சோ தவறுக்கு மேல தவறு பண்ணா கூட தேவன் என்ன செய்ய விரும்புறார், உனக்காக இல்ல நமக்காக தேவன் நம்மளை என்ன செய்ய விரும்புறாருன்னா, கர்த்தர் காப்பாற்ற விரும்புறார். ஆனா தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், உன் உண்மையை தேவன் நம்ம உண்மையை கர்த்தர் பார்க்கணும். நாம் தேவனுக்கு உண்மையை எதை செஞ்சாலும் சரி உண்மையை நம்ம செய்யறோமா, நம்ம உண்மையா இருக்கிறத கர்த்தர் காப்பாத்துட்டாருன்னா, நம் நிமித்தமா நம்ம கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் காப்பாத்துவாரு, தப்புக்கு மேல தப்பு பண்ணாலும் காப்பாத்துவார் இல்லையா. தப்பு பண்ணது ஒரு கூட்டம், தப்புக்கு மேல தப்பு பண்ணது ஒரு கூட்டம். எங்க, இந்த கப்பல்ல இல்லையா. மாலுமி தப்பு பண்ண கூட்டம், மாலுமி தப்பு பண்ண கூட்டம், கப்பலுடைய எஜமான் தப்பு பண்ற கூட்டம். ஆனா கப்பல்ல இருக்கிறவங்க தப்புக்கு மேல தப்பு பண்ற கூட்டம். மாலுமி யாரு, அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னா, பவுல் சொன்னதை என்ன செய்யல, கேட்கல இல்லையா. கப்பல் ஓனர் என்ன செஞ்சான், பவுல் சொன்னதை கேட்கல, பவுல் சொன்னதை பார்க்கல, மாலுமி சொன்னதை அவன் என்ன செஞ்சான், அப்பதான் அவன் நம்பினான் இல்லையா. பவுலும் சொல்றாரு, மாலுமியும் சொல்றான் இல்லையா. இப்ப மாலுமி ஆல்ரெடி என்ன, பவுல் சொன்னதை மாலுமி கேட்கல இல்லையா. சரி அதுதான் தப்பு பண்ணி அவன் என்ன பண்றான், அது ஒன்னொரு தப்பு பண்ற பாரு இல்ல, அவன் சொல்றதை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க, அவன் சொல்றத புரியல இல்லையா. இப்ப பவுல் என்ன சொல்றாரு, நீங்க நம்ம கிரேத்தத்தை எவ்வளவு இருக்கலாம், இப்ப நம்ம என்ன செய்ய வேண்டாம், இங்கிருந்து நம்ம புறப்பட வேணாம் அப்படின்னு பவுல் சொல்றாரு இல்லையா. ஆனா மாலுமி என்ன சொல்றான், இல்ல இல்ல இந்த இடம் நல்லது இல்லை, நம்ம என்ன செஞ்சிடலாம், நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இப்ப பவுல் சொன்னது ஆல்ரெடி யார் கேட்கல, மாலுமிகள் கேட்கல இல்லையா. சரி நீ கேட்கல, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. பவுல் சொன்னாரு நீ கேட்கல, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. ஆனா அவன் என்ன சொல்றான், போய் கப்பல் ஓனர் கிட்ட போய் சொல்றான், என்ன சொல்றான், இல்ல நம்ம என்ன செய்ய வேண்டாம், அதை நம்ம செய்ய வேண்டாம், நம்ம இப்படி செய்யலாம் அப்படின்னு அவன் என்ன செய்யறான், கப்பல் ஓனர்கிட்ட போய் சொல்றான் இல்லையா. அதனாலதான் பவுல் சொல்றது, மாலுமி பவுல் சொன்னதை பார்க்கல, மாலுமி சொன்னதை நம்பினார்கள். பவுல் சொன்னதை விட பவுல் சொன்னதை விட மாலுமி சொன்னதை என்ன செஞ்சாங்க, நம்பினார்கள் இல்லையா. பார்க்கிலும் கப்பல் எஜமானையும்
அதிகமா நம்பினான். அப்ப இந்த எப்படி நம்பிக்கை வருது? இந்த நம்பிக்கை திருப்புறான் இல்லையா, திசை திருப்புறான் இல்லையா? புரியல. ரெண்டு சொல்ற. ஒண்ணு தப்பு பண்ற கூட்டம், யாரு? மாலுமி. ரெண்டாவது என்ன? தப்புக்கு மேல தப்பு பண்ற கூட்டம் இல்லையா? தப்பு மேல தப்பு பண்ற. இப்ப அந்த மாலுமி என்ன செய்யறான்? அதோட விடல, அவன் எங்க வரான்? நேரா எஜமான் கட்ட வரான் இல்லையா, சேவகர்கிட்ட வரான். நம்ம அப்படி போக கூடாது, இப்படிதான் செய்யணும்னு வரான் இல்லையா? இப்ப அவன் என்ன செய்யறான்? இவன் தப்புக்கு மேல பண்ணிட்டே இருக்கிறான். அப்ப அவங்க யாரு? தப்பு பண்ணவங்க. இவன் யாரு? தப்பு மேல தப்பு பண்றவன். ஆக வந்த கப்பல் எத்தனை கூட்டம் இருக்கு? 2 கூட்டம் இருக்குது. ஒரு கூட்டம் என்ன? தப்பு பண்ற கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன? தப்புக்கு மேல தப்பு பண்ற கூட்டம். தப்பு பண்ற கூட்டத்தையும் உனக்காக காப்பாத்துறேன், தப்புக்கு மேல தப்பு பண்ற கூட்டத்தையும் உனக்காக காப்பாத்துறேன். ஆனா நீ மட்டும் உண்மையாரு. அப்ப நம்ம மட்டும் உண்மையா இருந்துட்டோம்னா, நம்ம உண்மையை கர்த்தர் பார்த்துட்டாருன்னா, நமக்காக தப்பு பண்றவங்களையும் கர்த்தர் காப்பாத்துவாரு. ஆபத்து வராம, இழப்பு வராம, நஷ்டம் வராம. ரெண்டாவது என்ன? தப்புக்கு மேல தப்பு பண்றவங்களையும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாருன்னா, காப்பாத்து விரும்புறா. ஆனா நம்ம மட்டும் யாரா இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம மட்டும் உண்மை உள்ளவர்களா இருக்கணும். பவுல மட்டும் உனக்காக, அதான் முக்கியமான வார்த்தை, உனக்காக அவங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? தயவு பண்றேன். அவன் தப்பு பண்ணிட்டான், தப்புக்கு மேல தப்பு பண்றான், ஆனா தண்டிக்க விரும்பல. என்ன செய்ய விரும்புறேன்? அவனுக்கு நன்மையை செய்ய விரும்புறேன், தண்டிக்காம நன்மை செய்ய விரும்புறேன். அதான் அவனுக்கு நான் தயவு பாராட்டுறேன்பா. எதுக்காக தெரியுமா? உனக்காக, உனக்காக. அப்ப நமக்காக தேவன் என்ன செய்ய விரும்புறா? பவுலுக்காக கப்பல்ல உள்ள யாரோ ஒருவன் தப்புக்கு மேல தப்பு பண்றவனுக்கே தேவன் தயவு செய்வாரானால், நம்ம குடும்பத்தை தயவு செய்வாரா? தேவன் தயவு செய்வார் இல்லையா? நம்ம பிள்ளைகளுக்கு தயவு செய்வாரா? தேவன் தயவு செய்வார். நம்ம கிராமத்தை தயவு செய்வாரா? தயவு செய்வார். ஆனா நம்ம யாரா இருக்கணும்னா, உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நம்ம யாரா இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா. அப்ப அந்த உண்மை உள்ளவர்களா இருப்போமானா, நிச்சயமா தேவன் என்ன செய்ய விரும்புறேன்னா, நமக்காக அவங்களை காப்பாத்த கத்த விரும்புகிறேன் இல்லையா? நம்பர் 2, ஆதியாகமம் தெரிஞ்ச வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினீங்கன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 30வது வசனத்தை பார்க்கலாம். 30வது வசனம், அதுக்கு முடிக்கிற வசனம் பார்க்கலாம். 29 பாருங்க, 29 பாருங்க. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தான் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவில் இருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். யார் அனுப்புறாரு? இப்ப தேவன் லோத்தை தேவன் காப்பாத்துற இல்லையா? லோத்துக்கு என்ன வர வேண்டியது? ஒரு பெரிய அழிவு வர வேண்டியது இல்லையா? இப்ப ஆபிரகாமுக்கு பாரம் என்ன? இந்த லோத்து காப்பாத்தினா நல்லா இருக்குமே, இந்த லோத்தை காப்பாத்தினா நல்லா இருக்குமே, இந்த லோத்துக்காக நான் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், இந்த லோத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறேன், நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன். 18ஆம் அதிகாரத்தில் எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? இந்த காலகட்டத்தை யாருக்க சொல்றாரு? நீ எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், என் ஜெபமெல்லாம் வீணா போயிடுச்சான்னு நினைக்கிறேன். உன் ஜெபம் வீணா போல, உன் ஜெபத்தை நினைச்சு நான் உன்னை காப்பாத்துறேன். அது யாருக்க சொல்றாருங்க? இங்க வந்து யாருக்க உங்களுக்கு சொல்றாரு? எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவோ ஜெபம் பண்றேன். இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தியிருக்கிறீங்க. எவ்வளவோ ஜெபம் பண்றேன், எவ்வளவோ ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இந்த 2 வார்த்தையும் பயன்படுத்தி, ஒண்ணு ஜெபம் பண்ணதையும் சொல்றீங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த 2 வார்த்தையும் கர்த்தர் வீணா போகலன்னு கர்த்தர் சொல்றாரு. இது 2 வீணா போகல. நீ ஜெபித்த ஜெபமும் வீணா போகல, நீ ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபமும் வீணா போகல. ஏன் தெரியுமா? அந்த ஆபிரகாமை நினைத்து, ஆபிரகாம் எதை நினைக்கிறார் ஆண்டவர்? எவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கானே, எவ்வளோ. இப்ப ஆபிரகாம் பாரம் என்ன? இவனுக்காக என்ன பண்ணியிருக்கிறேன்? இவ்வளவோ ஜெபம் பண்ணினேன். சாயங்காலம் ஜெபம் ஆரம்பிச்சு இல்லையா, என் கஷ்டம்னு பார்க்காம, என் உழைப்புன்னு பார்க்காத, சாப்பிடாம கூட ஜெபம் பண்ணியிருக்கிறேனே. எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன்? இப்ப ஆபிரகாம் லோத்துக்கு ஜெபிக்கும் சாப்பிட்டா ஜெபம் பண்ணாரு இல்லையா? அதை நாம எப்படி சொல்லலாம்? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இருக்கிறேனே. வேண்டது என்ன சொல்லலாம்? கண் விழிச்சு ஜெபம் பண்ணி இருக்கிறேனே. நைட்டெல்லாம் நான் ஜெபம் பண்ணினேன், பல இரவு ஜெபம் பண்ணினேன், பல நைட்டு நான் ஜெபம் பண்ணினேன், பல நாளா சாப்பிடாம ஜெபம் பண்ணினேன், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினேன். என் ஜெபம் வீணா போயிடுச்சா? என் ஜெபம் எதுக்கு நான் ஜெபம் பண்ணது? இந்த ஆபிரகாம் எதுக்கு ஜெபம் பண்ணாரு? இந்த லோத்தை காப்பாற்றணும் தானே. இப்ப என்ன வருது? பயங்கரமான சூழல் இல்லையா? அதுக்கு முடிக்கிற வசனம் பாருங்க.
திசையிலே புகை. இதை பார்த்தவனே ஆபரம் எப்படி இருந்திருக்கும்? நம்ம ஜெபிச்ச ஜபமெல்லாம் வீணா போயிடுச்சு. ஏன்னா லோத்து என்ன ஆயிட்டுப்பான்? அழிஞ்சிட்டு இருப்பான. ஜபமெல்லாம் வீணா போச்சு. நம்ம உபவாசம் எல்லாம் வீணா போச்சு. நம்ம கண் விழிப்பெல்லாம் நான் வீணா போச்சு. கத்த கையை வச்சு நின்று தானே. நான் சாப்பிட கூட போய் ஜெபிச்சேனே. என் கஷ்டம் பார்க்காம கூட என்ன செஞ்சேன்? நான் ஜெபிச்சேனே. ஆண்டவர் எப்படியாச்சும் காப்பாத்தோட ஜெபிச்சேனே. விசுவாசத்தோட நான் ஜெபிச்சேனே. கத்த கைவிட்டாரா? என் ஜபம் வீணா போச்சா? என் ஜபம் வீணா போயிடுச்சா? என் ஜபம்லாம் வீணா போயிடுச்சா? அவன் லோத்தை செத்து போயிட்டு போனா. லோத்தை பட்ட கைவிட்டாரா ஆண்டவர்? லோத்தை கைவிட்டுட்டாரா? லோத்தை ஆண்டவர் கைவிட்டாரா? அப்படின்னு ஒரு பயங்கரமான பாரம். ஆனா அடுத்த வசனமே சொல்லுது, இல்ல இல்லப்பா, உன் ஜபம் வீணா போலப்பா, உன் உபவாசம் வீணா போலப்பா, உன் பிரயாசம் வீணா போலப்பா. நீ கையை வச்சு நின்னந்தல்ல. நீ கையை பறிச்சு ஐயா 50 அழிப்பீங்களா, 40 அழிப்பீங்களா, என்கிட்ட மண்டாடனல்ல. கையை பறிச்சு நின்னந்தல்ல. கையை பறிச்சு எனக்கு முன்னால கையை பறிச்சு நின்னல்ல. அந்த ஜபம் என்ன செய்யல? வீணா போகலப்பா. உபவாசம் பண்ணி சாப்பிடாம மத்தியானம் கூட சாப்பிடாம நாங்கெல்லாம் சாப்பிட்டோம். நீ என்ன செய்வே? இல்லை. நாங்கெல்லாம் நானும் 2 தூதர் என்ன செஞ்சோம்? நல்லா சாப்பிட்டோம். ஆனா நீ என்ன செய்வே? இல்லை. சாப்பிடவே இல்லையே. அந்த சாப்பிடாம ஜோமன் அல்ல, அது உபவாசம் பண்ணி ஜோமன் அல்ல. அந்த ஜபம் வீணா போலப்பா. நைட் ஆயிப்போச்சு. உன் வயசை பார்க்காம 99 வயசு நைட் ஆயிப்போச்சு. நைட்ல ஜோமன் அல்ல. இந்த ஜபம் எவ்வளவு நேரம் பிடிச்சிருக்கும்? இந்த ஜபம் சாயங்கால ஜபம் இல்லையா? ஆபிரகாம் ஜெபிச்ச ஜபம் சாயங்காலம் ஜெபிச்ச ஜபம். எப்ப ஜெபிச்சிருக்காரு? சாயங்காலம் ஜெபிச்சிருக்கிறாரு. என்ன எப்படி ஜெபிச்சிருக்கிறாரு? லோத்து 2 தூதரும் சோதமும் சாயங்காலம் போனாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இங்க சாயங்காலம் நிக்கிறாரு. அங்க 2 பேரும் அங்க போயிட்டாங்க. இங்க இவர் நிக்கிறாரு. இந்த சாயங்காலம் ஜெபிச்சல்ல, சாயங்காலம் இல்ல, நைட்டு போல சாப்பிடாம இருந்தல்ல, கண்ணு விழிச்சல்ல. அந்த ஜபம் என்ன செய்யல? வீணா போலப்பா. உன் நிமித்தமா. அப்ப நம் நிமித்தமா கர்த்தர் ஒரு அழிவிலிருந்து காப்பாத்த நம்ம யாரா இருக்கணும்? ஒரு ஜெபிக்கிறவர்களா நாம இருக்கணும். முதல்ல சொன்ன உண்மை உள்ளவர்களுக்கு சொன்ன இல்லையா? தானியேலுக்கு என்ன சொன்னாரு? நீ உண்மை உள்ளவன்பா, அதனால என்ன செய்யறேன்? உனக்காக அந்த கப்பலை உன்ன எல்லாரையும் நான் காப்பாத்துற பண்ணார் இல்லையா? உன் பாரத்தை என்ன செய்யறேன்? நான் அவனுக்கு தானே பாரப்பட்ட. அந்த 270 பேர் தானே பாரப்பட்ட. அந்த 270 பேருக்கு என்ன செஞ்ச? பாரப்பட்டல்ல. அந்த பாரத்தை என்ன செய்யறேன்? நான் மாத்திரம் பண்ணார் இல்லையா? அந்த பாரத்தை என்ன செய்யறேன்? நான் மாத்துறேன். 2 என்ன சொல்றாரு? ஆபிரகாம் உனக்காக நான் லோத்தை என்ன செய்யறேன்? காப்பாத்துறேன். உனக்காக லோத்தை என்ன செய்யறேன்? நான் காப்பாத்துறேன்பா. உனக்காக லோத்தை காப்பாத்துறேன். அவனை தப்பிச்சு போக என்ன பண்ணிடுறேன்? நான் பண்ணிட்டேன்பா. அவனை தப்பிச்சு போக பண்றேன்ப்பா. அவனை தப்பிச்சு போக பண்ணிட்டுப்பா. ஏன் தெரியுமா? லோத்தை நல்ல மனதனால இல்ல, லோத்து நீதிமான் என்பதனால இல்ல, லோத்து இருதயத்துல வாதிச்சுச்சு அதுக்காக இல்ல. சோதம அக்கிரமனை பார்த்து ஐயோ இப்படிலாம் தப்பு பண்றாங்களே, இப்படி எல்லாம் தப்பு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி தன் இருதயத்துல வாதிச்சுன்னானே, அந்த வாதியை பார்த்து நான் காப்பாத்தல. அவன் கூட வந்த நான் அதை பார்த்து நான் காப்பாத்தல. எதுக்காக அவனை காப்பாத்துறேன்னு சொன்னா, உனக்காக நான் காப்பாத்துறேன். நீ யார் தெரியுமா? ஜெபிக்கிறாள். அப்ப ஜெபிக்கிற ஒரு நபரை நாம இருப்போமானால் நமக்காக தேவன் என்ன செய்ய விரும்புறா? நமக்காக தப்பே பண்றார் இல்லையா? எவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தாங்க இல்லையா? காலை பிடிக்க தூரம் செஞ்சு பார்த்துட்டாங்க இல்லையா? காலை பிடிக்க தூரம் கையை பிடிச்ச பாரு, காலை பிடிச்ச பாரியா? கிராமத்தை சொல்லுவாங்க, உன் காலை பிடிக்கணும் கையை பிடிச்சு சொல்றேன்னு வாங்க இல்லையா? உன் கையை காலை பிடிக்கிறதுக்கு பார்த்து என்ன செய்யறேன்? உன் கையை பிடிச்சு சொல்றேன், சொன்னா கேளுப்பா அப்படின்னு வாங்க. அப்ப கையை பிடிக்கிறதும் காலை பிடிக்கிறதும் அந்த 2 தூதம் என்ன செய்யறாங்க? காலை பிடிக்க தூரம் கெஞ்சறாங்க. ஆனா என்ன செய்ய இல்லாம கேட்கவே இல்லை. காலை பிடிக்க தூரம் கெஞ்சறாங்க. காலை பிடிச்ச கெஞ்சற மாதிரி கெஞ்சறாங்க. வேண்டாப்பா, சென்னாப்பா, வந்துடுப்பா, வேண்டாப்பா வேண்டாப்பான்னு கெஞ்சனாங்க இல்லையா? இந்த சோதமலை இருக்க வேண்டாப்பா, இந்த சோதமலை வேண்டாப்பா, இந்த சோதம் வேண்டாப்பா, வேணாப்பா வேண்டாப்பா வேண்டாமான்னு என்ன செஞ்சாங்க? காலை பிடிச்சு கெஞ்சனாங்க இல்லையா? புரியுதா சொல்றது? கர்த்தர் தீர்க்கமா சொல்றாரு, கர்த்தர் தீர்க்கமா பேசுறாரு. சோ காலை பிடிச்சு வேணான்னு சொன்னாங்க. இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேண்டான்னு சொன்னாங்க. காலை பிடிக்கத்தோட கெஞ்சனாங்க. ஆனா என்ன செய்வே இல்லை, அவன் கேட்கவே இல்லை. அப்ப என்ன வருது? ஒரு பெரிய ஆபத்து வருது, ஒரு பெரிய ஆபத்து வருது. காலை பிடிக்க தூரம் கெஞ்சி அவன் கேட்காம போயிட்டான். ஆனாலும் ஒரு ஆபத்து வருது. ஆபிரகாம் உனக்காக என்ன செய்யறேன்? அவனை காப்பாத்துறேன். அவன் காலை பிடிக்கலாம், காலை தான் பிடிக்கல, காலை பிடிக்க தூரம் கெஞ்சன. வேணாம் வேணாம் வேணான்னு கெஞ்சன. வேணாப்பான்னு சொன்னேன், வேணாப்பான்னு சொல்லி பார்த்தேன். அவன் தாமதிச்சான், கெஞ்சி பார்த்தேன், சீக்கிரம் சொல்லி பார்த்தேன், துரிதப்படுத்தி பார்த்தேன். அவன் காலை உடனே பிடிக்கல. கையில என்ன படிச்ச கிடைச்சான்? கையை பிடிச்சுக்கிட்டேன், கையை பிடிச்சு சொன்னேன்,
கையை பிடிச்சு சொன்னேன், வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணான்னு காலை பிடிக்காத கெஞ்சன. ஒரு இரவெல்லாம் கெஞ்சன. ஒரு இரவு புறம் இரவு சாயங்காலம் ஆரம்பிச்சு கெஞ்சனர். எது வரைக்கும்? விடிய காலம் வந்துடுச்சு இல்லையா? கிட்ட 12 மணி நேரம் கெஞ்சறேன். ஒரு நைட்டு முழுசா கெஞ்சறேன், வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது வேணான்னு 12 மணி நேரம் மேல கெஞ்சி நிக்கிறேன். ஆனாலும் அவன் கேட்கல. அதனால என்ன வரப்போகுது? ஒரு பெரிய ஆபத்து வருது. ஆனாலும் அந்த ஆபத்தை அனுமதிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? உனக்காக நான் கெஞ்சனேன், அவனை கதறனேன், அவன் காலை பிடிக்காத கெஞ்சனேன், வேணாப்பா, இது வேணான்னு கெஞ்சனேன். ஆனாலும் அவன் கேட்கல. அதனால ஒரு பெரிய ஆபத்து, ஒரு அழிவு அவனுக்கு வரும்போது, ஆனா நீ என்ன செய்யற? பாரமா நிக்கிற. ஐயோ அடைஞ்சிருவானா, ஐயோ பாதி வந்துருமா, கத்த கைவிட்டுருவாரா, பட்டவனா அவனு சோதமா போல அவனு ஒன்னா போயிடுவானா, அவனு இப்படி போயிடுவானா, அவனுக்கு ஒரு ஆபத்து வந்துருமா, எனக்கு என் கூட கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டான், என் கூட கொஞ்ச நாள் இருந்தானே, என் கூட கொஞ்ச நாள், இப்ப கொஞ்ச நாள் போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருந்தான்? என் கூட கொஞ்ச நாள் இருந்தானே, எனக்கு சப்போர்ட்டா கொஞ்ச நாள் இருந்தானே, எனக்கு ஆதரவா கொஞ்ச நாள் இருந்தானே, அவனை பத்தி நீ பாரப்பட்டல்ல, அந்த பாரத்தை நான் மாத்துறேன்ப்பா. அந்த பாரத்தை நான் மாத்துறேன். ஏன்னா உனக்காக. நீ யார் தெரியுமா? நீ ஒரு ஜெபிக்கிறவன். கடமைக்கே ஜெபிச்சுட்டு போறவன் இல்ல, உண்மையா ஜெபிக்கிறவன். உண்மையா. இந்த ஆபிரகாம் யாரு? நான் சொல்றேன், கடமைக்கு ஜெபிச்சதான் நேத்தோட முடிச்சு போயிட்டே இருப்பார் இல்லையா? இப்ப அடுத்த என்னப்பா பாக்குறாரு? ஐயோ நம்ம நேத்தெல்லாம் ஜெபம் பண்ணுமே, அதனுடைய பதில் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன? அப்ப உண்மையா ஜெபிக்கிறது என்ன அடையாளம்? நம்ம ஜெபிச்சுட்டு அந்த ரிசல்ட்டை பார்க்கிறோம் இல்லையா? அது உண்மையான ஜெபத்துக்கான ஒரு அடையாளம். நிறைய அடையாளம். அதுல ஒரு அடையாளம் என்ன? நான் உண்மையா தான் ஜெபிச்சேனா, ஒரு காரியத்துக்கு நான் உண்மையா தான் ஜெபிச்சேனா, என்ன அடையாளம்? நான் எவ்வளவு ஜெபிச்சேன்ல, என்ன ரிசல்ட்? நான் எவ்வளவு பாரம் எடுத்தேனே, எவ்வளவு உபவாசம் பண்ணனே, எவ்வளவு கண்ணீர் வடிச்சேனே, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜெபிச்சேனே, எவ்வளவு போராடி ஜெபிச்சேனே, என்ன ரிசல்ட்? அந்த ரிசல்ட்டை பார்த்தார் இல்லையா? இப்ப ஆபிரகாம் என்ன பார்க்கிறாரு? புரியுது நான் சொல்றது புரியுதா? என்ன எதிர்பார்க்கிறாரு? என்ன பதில்? இவ்வளவு ஜெபிச்சிருக்கிறனே, இவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கனே, இவ்வளவு போராடி இருக்கிறனே, என்ன பதில்? அந்த காலை பார்க்க அதிகாலை, நேத்தெல்லாம் அவ்வளவு உபவாசம் பண்ணாரு, நேத்தெல்லாம் எவ்வளவு பாடுபட்டாரு, நேத்தெல்லாம் எவ்வளவு போராடினாரு, இவ்வளவு பண்ணிட்டு அதிகாலையில வந்து நின்று பார்க்கிறேன். ஐயா நேத்து நான் ஜெபம் பண்ணனே, என்ன ரிசல்ட்? இது என்ன காட்டுது? இந்த ஆபிரகாம் உண்மையா ஜெபிச்சிருக்கிறான். கடமைக்கு ஜெபிச்சுட்டு போல, கடமைக்காக ஜெபிக்கல, உண்மையா ஜெபிக்கிறான். ஆபிரகாமே உண்மையா உபவாசம் பண்ண, உண்மையா நீ ஜெபிச்ச, உண்மையா நீ கத்தன, உண்மையா கதறன, உன் ஜெபத்தை என்ன செய்யல, நான் மறக்கல. உன் ஜெப பாரத்தினால அவனை காப்பாத்துறேன். அவன் நல்லவனை காப்பாத்தல, அவன் உத்தமனை காப்பாத்தல, அவன் நீதிமான காப்பாத்தல, அவன் பயங்கர ஆளுனை காப்பாத்தல, அவன் பெருசா செய்வான காப்பாத்தல. உனக்காக. ஏன் தெரியுமா? நீ யாரு? நீ ஒரு ஜெபிச்ச ஆளு, நீ ஒரு ஜெபிக்கிற ஆளு. இங்க மாத்திரமல்ல, 21ஆம் அதிகாரத்துல அபிமெலேக்கு என்ன பண்ணுவ? 20ஆம் அதிகாரத்துல அபிமெலேக்கு ஜெபிப்ப இல்லையா? 15 என்ன செய்வாரு? இஸ்மாவேலுக்கு ஜெபிப்ப, இஸ்மாவேலுக்கு ஜெபிப்ப, ஈசாக்குக்கு ஜெபிப்ப, அபிமெலேக்கு ஜெபிப்ப, லோத்துக்கு ஜெபிப்ப. எல்லாருக்கும் நீ என்ன பண்ற ஆளு? நீ ஜெபிக்கிற ஆளு இல்லையா? ஏதோ லோத்துக்காக மட்டும் ஜெபிச்சுட்டு போயிடறவன் இல்ல, ஏதோ சொந்தக்காரருக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு போறவன் இல்ல. யாருக்கு ஜெபிக்கிற? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 3 பேருக்கு ஜெபிப்பான்னு. ஆபிரகாம் யாரு? ஆபிரகாம் சந்ததியில் வரும்போது ஆபிரகாம் ஜெபிக்கிற தலைப்புல 3 கூட்டத்தை ஜெபிப்பார்னு சொல்லி இருக்கிறேன். 3 கூட்டத்துக்கு ஜெபிக்கிறவரு, 3 கூட்டத்துக்கு என்ன செய்வாரு? ஜெபிக்கிறவரு. நீ சாதாரண ஆள் இல்ல, நீ ஒரு ஜெப வீரன். நீ எப்போ ஜெபிக்கிற ஆளு? நீ ஜெபிக்கிற ஆளா இருக்கிறதுனால, நீ ஜெபிக்கிற நபரா இருக்கிறதுனால அந்த ஜெபம் எப்படி? கடமைக்காக ஜெபிக்கல,
உண்மையானி ஜபிக்கிறதுனால, ஏதோ ஒரு பார்மாலிக்கு ஜபிச்சுட்டு போல, உண்மையானி ஜபிக்கிறதுனால அந்த உண்மையான ஜபிக்கிற உன் பாரத்தை நான் என்ன செய்ய விரும்புறேன்? மாத்த விரும்புறேன். இந்த காலை வேளையில நீங்க உண்மையா ஜபிச்சிருப்பீங்கன்னா, உங்களுக்காக நீங்க யாருக்கு ஜபிச்சீங்களோ, நீங்க எதுக்கு ஜபிச்சீங்களோ, கத்த தீர்க்கமா சொல்றான், உன் ஜபம் வீணா போகல. ஜெபிக்க உன் பாரம் வீணா போகல. ஏன்னா ஜெபிக்க பாரப்படுத்த யாரு? நான் தானே. என் பாரத்தை சுமந்தனே ஜெபிச்சிருக்கிற என் பாரத்தை. அப்ப சாதாரணமா ஜெபிக்கிறது வேற, பாரம் சுமந்து ஜெபிக்கிறது வேற. என் பாரத்தை சுமந்து ஜெபிச்சல்ல, என் பாரத்தை சுமந்து ஜோமனல்ல, அந்த ஜெபம் என்ன செய்யல? வீணா போகல. நான் லோத்தை என்ன செய்வேன்? காப்பாத்துறேன். அழிவிலிருந்து அழகா சொன்ன வசனம் வாசிக்கலாம். அந்த வசனம் வாசிக்கலாம். 29ஆம் வசனம். தேவன் அழிக்கும் போது ஆபிரகாமை நினைத்து, அப்ப தேவன் நம்மளை என்ன செய்யணும்? நினைக்கணும். அப்ப நம்ம என்ன நடத்தணும்? நம்ம கிரியைகளை நினைக்கணும். அந்த கிரியில ஒரு கிரியை என்ன? ஜெபம். அந்த கிரியில ஒரு கிரியை என்ன? ஜெபம். அப்ப நம்ம ஜெபிக்கிற ஒரு நபரா இருந்தா, உண்மையா ஜெபிக்கிறவங்களா இருந்தா, பாரம் எடுத்து ஜெபிக்கிறவங்களா இருந்தா, நம்ம ஜெபத்தை கேட்டு நம்ம ஜெபிக்க நமக்காக மற்றவங்க தப்பு பண்ணாலும் சரி, தப்புக்கு மேல தப்பு பண்ணாலும் சரி, இல்லையா, காலை பிடிக்க கெஞ்சனா கூட சரி, அதுக்கும் கீழ்ப்படி போக மாட்டேன்னு சொன்னா கூட சரி, அப்படிப்பட்ட நபரை கூட தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? காப்பாற்ற விரும்புகிறார். அப்படிப்பட்ட நபரை கூட தேவன் காப்பாற்ற விரும்புகிறார். நம்பர் 3 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் திருப்பினீங்கன்னா, அங்க யோசபாத்தை பத்தி ஆண்டவர் சொல்றார் இல்லையா? 14ஆம் வசனத்துல, அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தேனானால் நான் உன்னை பார்க்கவும் மாட்டேன், உன்னை பார்க்கவும் நோக்கவும் மாட்டேன் இல்லையா? அப்ப எதுக்கு பார்க்கணும் இவங்களை? 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும், ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாம போயிடுச்சு. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் இந்த 3 ராஜாக்கள் என்ன வருது போது? இப்போ ஒரு பெரிய அழிவு வரப்போகுது இல்லையா? தண்ணி இல்லாம சாக போறோம். தண்ணி இல்லாம அங்க சோதம்ல அக்கினியில சாக போறோம் இல்லையா? அங்க ஒருத்தன் கடல்ல சாக போறான், இங்க ஒருத்தன் சோதமல சாக போறான், இங்க ஒருத்தன் சோறு இல்லாம என்ன செய்ய போறான்? தண்ணி இல்லாம சாக போறான் இல்லையா? என்ன சொல்ல போனா, அங்க ஒருத்தன் தண்ணியில முழுக சாக போறான், இங்க ஒருத்தன் தண்ணி இல்லாம சாக போறான். அங்க ஒருத்தன் தண்ணியை முழுக என்ன செய்ய போறான்? தண்ணியை குடிச்சு சாக போறான் இல்லையா? இங்க ஒருத்தன் என்ன செய்ய போறான்? தண்ணி இல்லாம என்ன செய்ய போறான்? சாக போறான். அவனுக்கு சொல்றாரு, யோசபாத், உனக்காக, யோசபாத்தே, உமக்காக நான் என்ன செய்யறேன்? அவனை காப்பாத்துறேன். நான் சொன்னேன், இந்த யோசபாத் யாரு? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை வந்தீங்கன்னா, இந்த யோசபாத் யாரு? 2 நாளாகமம் 17 1 2 3 பாருங்க. அவன் ஸ்தானத்திலே, அவன் ஸ்தானம் எவன் ஸ்தானம்? அவங்க அப்பாவுடைய ஆசாவுடைய ராஜாவின் ஸ்தானத்திலே ராஜாவானான். எல்லாம் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகாலை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது, இவன் யாரு? முன்னோருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்கிறவன். எனக்கு முன்னாடி நடந்து போறாங்களே, அந்த முன்னோர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றி போறவன். எனக்கு முன்னாடி இன்னொருத்தனும் இருக்கிறான். யாரு? ஆகாப் இருக்கிறான், யோராம் இருக்கிறான், ஆகாப் இருக்கிறான், யோராம் இருக்கிறான், அகசியா இருக்கிறான். இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போய் நிற்கிறாங்க. ஆனா நான் யார் தெரியுமா? எங்க அப்பா, எங்க முன்னோர்கள், என்னுடைய பரிசுத்தவான்கள் நடந்து போன பாதையை நான் யார் செய்ய பின்பற்றி போறேன். அழகா சொல்ற 3ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி, இல்லையா? அப்ப மேல சொல்லிட்டாரு, தன் தகப்பனாகிய தாவீதே நடந்த வழிகளிலே. அப்ப யாருடைய வழியில நடக்க விரும்பல?
எனக்கு முன்னாடி 1000 பேர் நடக்கலாம், 1000 ராஜாக்கள் 1000 செய்யலாம். பட் நான் அதெல்லாம் பின்பற்ற ஆள் கிடையாது. நான் யாரை பின்பற்றி போனோம்? என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய முற்பிதாக்கள். அதான் நீதிமொழி சொல்லுவாரு, பூர்வ எல்லை கூட என்ன செய்யாத, மாற்றாத. பூர்வ எல்லை கூடிய மாற்றாத. பூர்வ எல்லை கூடிய ஒன்று இருக்கு. முன்னோர்கள் நடந்து போன பாதை இருக்கு. எபிரேயர் 12 1 2 3 பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12 1 2 3 பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 12 1 2 3 பார்த்தீங்கன்னா, ஆகையால் மேகமடி இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கையில் பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நியமிக்கப்பட்ட பாதை இருக்கு. எனக்கு முன்னாடி பாவமான பாதையும் இருக்கு, நெருங்கி வருது. எனக்கு முன்னாடி ஆகாப் இருக்கிறான், எனக்கு முன்னாடி மகன் யோராம் இருக்கிறான், அவன் பையன் அகசியா இருக்கிறான். பட் இத்தனை பேருக்கு முன்னாடி இருந்தாலும் இவங்கெல்லாம் பாகால பின்பற்றி போறவங்க. ஆனா என்னுடைய பாதை என்ன? இல்ல எனக்கு முன்னாடி 1000 பேர் 1000 செஞ்சாலும் எங்க அப்பா நடந்து போன பாதை எது? எங்க தகப்பன் நடந்து போன பாதை எது? என்னுடைய முன்னோர்கள் நடந்து போன பாதை எது? இத்தனை சாட்சி எனக்கு முன்னாடி நிக்குது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி எனக்கு முன்னாடி இருக்குது. ஆனா பக்கத்துல என்ன இருக்குது? பாவமும் வருது, பாரமும் வருது. நான் எதையும் பின்பற்றி போலாம். இல்ல எனக்கு என்ன பின்பற்றணும்? என்னுடைய முன்னோர்கள் நடந்த பாதை. நான் பூர்வ எல்லைக்குரிய மாத்த விரும்பல. என்னுடைய முன்னோர்கள் நடந்த பாதையை மாத்த விரும்பல. என்னுடைய முன்னோர்கள் நடந்த அடிச்சுபடி என்ன? என் தகப்பனாக தாவீது நடந்தபடியே. எத்தனை ராஜாக்களுக்கு முன்னாடி இருக்கலாம், எத்தனை ஆட்களுக்கு முன்னாடி இருக்கலாம், பல பேர் பலவிதமான கதை செய்யலாம். பட் அதன்படி அழைக்கப்படவில்லை. மாறாக என்ன? எனக்கு ஒரு தெளிவு இருக்கு. நான் என்ன பாதையில பயணிக்கணும், நான் யார் சொல்றபடி நடக்கணும், யார் நடந்தபடி நான் நடக்கணும், யார் நடக்கிறபடி நான் நடக்கணும். நடந்தவனா இருக்கலாம், நடக்கிறவனா இருக்கலாம், நடக்க போறவனா இருக்கலாம். எத்தனை பேர் பாதை மாறி போனாலும் எனக்கு ஒரு பாதை இருக்கு, என்னுடைய முன்னோருடைய பாதை. தன் தகப்பனாக தாவீது நடந்த வந்தபடியே தான் செய்து வந்தான். முன்னாடி எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஆகாப் ராஜா, யோராம் ராஜா இல்லையா? இந்த யோராம் ராஜா கூட இருக்கிறான், அவங்க அப்பா ஆகாப் ராஜா கூட இருக்கிறான், இவன் மகன் அகசியா கூட இருக்கிறான். இத்தனை பேர் இருக்கிறான். யோசபாத் மகனே பாதி மாறி போயிட்டான். யோசபாத் மகனே பாதை மாறி போயிட்டான். ஆனா என் பிள்ளை பாதை மாறி போனாலும் சரி, எனக்கு முன்னாடி இருக்கிறவன் பாதை மாறினாலும் சரி, எனக்கு பின்னாடி வரவன் பாதை மாறினாலும் சரி, நான் பார மாட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி எங்க அப்பா நடந்து போன அஜிச்சோடு இருக்கு, எங்க அப்பா வச்சுட்டு போன ஒரு பாதை இருக்கு, அந்த பாதை நான் பயணிக்குமே வழிய அடுத்த பக்கம் நான் பயணிக்க விரும்பலன்னு தேவன் தனக்கு நியமித்த பாதை, தன்னுடைய முன்னோர்கள், தன்னுடைய மூதாதையர்கள், தன்னுடைய முன்னாடி போன பரிசுத்தவான்கள் நடந்து போன பாதையை மட்டுமே பின்பற்றி நடக்கிறவன், வலது பக்கம் இடது பக்கம் சாயாம அப்படி நடக்கிறவன். கர்த்தர் பார்த்தா, யோசபா உனக்காக இந்த யோராம அழிக்காம நான் காப்பாத்துறேன். அவன் கெட்டவன் தான், அவன் குடும்பமே கெட்ட குடும்பம் தான், அவன் குடும்பமே நல்லது கிடையாது. அவங்க அம்மா யாரு? ஐயோ படு மோசம். அவங்க அப்பா யாரு? அதை விட மோசம். அவன் பிள்ளைங்களாம் யாரு? படி மோசம். இவ்வளவு மோசமானவனா இருந்தாலும் உனக்காக நான் காப்பாத்துறேன். அவன் நல்லவங்க கிடையாது. அவங்க மட்டும் இல்ல, அநேக கெட்ட வழிக்கு திருப்பினவங்க, அநேக கெட்ட பாதைக்கு நடத்தினவங்க. அப்படிப்பட்டவனா இருந்தாலும் உனக்காக நான் காப்பாத்துறேன். அவன் குடும்பமே நல்ல குடும்பம் இல்லை. அவன் குடும்பமே ஆகாப் குடும்பமே நல்ல குடும்பம் இல்லை இல்லையா? சரி, இன்னொருத்தன் அவனா நல்லவனா? அவனும் நல்லவன் இல்லை. யாரு? ஏதோம் அவன் யாரு? அவனும் நல்லவன் இல்லை. அவனை உபதேசம் படிச்சு பாருங்க. எதிரியோட சேர்ந்துன்னு யாக்கோப் என்ன பாதிப்பு வரும், யாக்கோப் எப்ப சிக்குவான், யாக்கோப் எப்ப அழிவான், யாக்கோப் எப்ப பாதிக்கப்படுவான், அப்படி வேடிக்கை பார்த்தவன், எதிரியோட சேர்ந்துன்னு பங்கு போட பார்த்தவன். 2 பேருமே நல்லவங்க இல்லை. அந்த கூட்டமே நல்ல கூட்டம் இல்லை, அந்த குடும்பமே நல்ல குடும்பம் இல்லை. ஆனாலும் உனக்காக நான் காப்பாத்துறேன். ஏன் தெரியுமா? நீ நடந்த பாதையை நான் நினைக்கிறேன். பூர்வ பாதையை நீ மாத்தாத ஆடு, பூர்வ எல்லைக்குரிய நீ மாத்தாத ஆடு, பூர்வ எல்லைக்குரிய நீ மாத்தாத நபர். அப்ப தேவன் முன்னாடி என்ன எதிர்பார்க்கிறார்? நம்ம மாத்திரம் பூர்வ எல்லைக்குரிய மாத்தாத நபரா இருந்தா, பூர்வ எல்லைக்குரிய மாத்தாம இருந்தா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பரிசுத்தவான்கள் நடந்து போன பாதையை மாத்தாம இருந்தா, பூர்வ எல்லைக்குரிய மாத்தாம இருந்தா, நமக்காக
உன் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாத்தாத. ஆகா மாத்திட்டான், யோரா மாத்திட்டான், உன் அகசியா மாத்திட்டான். நீ மாத்தாத. பல பேர் மாத்தலாம், முன்னோடைய பாதையை மாத்தலாம், மூதாதைய பாதையை மாத்தலாம். நீ நான மாத்தக்கூடாது, நீ நான மாத்தக்கூடாது. நீ நான பாதை மாத்தமா பயணிச்சுட்டா நமக்கு பின்னால நல்ல குடும்பம் இல்லைன்னா கூட அந்த குடும்பத்தை கத்த காப்பாற்ற விரும்புறா. அவன் நல்லவனா இல்லைன்னா கூட கத்த உனக்காக காப்பாற்ற விரும்புறா, உனக்காக காப்பாற்ற விரும்புறா. நமக்காக இப்படிப்பட்ட நபர்களையே கத்த காப்பாத்துவனா நம்ம குடும்பத்தை காப்பாத்துவாரா, நம்ம பிள்ளைகளை காப்பாத்துவாரா, நம்ம கிராமங்களை காப்பாத்துவாரா? காப்பாத்துவா. ஆனா நம்ம மட்டும் யாரா இருக்கணும்? ஒண்ணு உண்மையுள்ள ஆளா இரு, இல்ல ஜெபிக்கிற ஆளா இரு, இல்ல பூர்வ எல்லைக்குரிய மாத்தாத நபர். முன்னோர் நடந்து போன பாதை, ஆபகம் நடந்த பாதை, இயேசு நடந்த பாதை, பரிசுத்தம் நடந்த பாதை, அந்த பாதையில பயணிக்கக்கூடிய நபரா இருப்போம்னா நிச்சயமா நம் நிமித்தமா மற்றவரையும் காப்பாற்றுவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறான். கண்ணபடி ஜெபம் பண்ணலாமா? கண்களபடி ஜெபம் பண்ணலாமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். நமக்காக யாவையும் கத்த செய்ய விரும்புகிறார். யாவைனா என்ன செய்வீங்க ஆண்டவரே? உன் பாரத்தை மாத்துமே, உன் பாரத்தை மாத்துமே. என்ன பாரம் தெரியுமா? உனக்காக நீப்பட்ட பாரம் அல்ல, மற்றவர்களுக்காக நீப்பட்ட பாரம். அது உன் பிள்ளையா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம், கூட படிக்கிறவங்களா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், கிராமத்தில் உள்ளவங்களா இருக்கலாம். எனிபடி எனிபடி ஷிமா கத்தாடானியாந்தாரா அல்மர கசை மாத்துடியாந்தாரா பாக்கா ரிமா கத்துடியாந்தரா. உண்மையுள்ள மற்றவன் இருந்துரு. உன் உண்மையை நான் பார்க்கணும், உன் உண்மையை நான் பார்க்கணும், உன் உண்மையை நான் பார்க்கணும். உனக்காக நான் செய்யறேன், உனக்காக நான் செய்யறேன். உன் தப்பு பண்ணாலும் சரி, தப்புக்கு மேல தப்பு பண்ணாலும் சரி, உனக்காக நான் காப்பாத்துறேன், உனக்காக காப்பாத்துறேன். உன் பாரத்தை நான் மாத்தணும். உன் பாரத்துக்காக, நீ பாரப்படுவதற்காக நான் மாத்துறேன். உன் பாரப்படுவதற்காக மாத்துறேன். உன் பாரத்தை நான் மாத்தணும், உன் பாரத்தை நான் மாத்தணும் உனக்காக. ஆபிரகாம் உனக்காக காலை பிடிச்சு கெஞ்சி பார்த்தேன். லோத்து சீக்கிரம் போயிடு, இது வேணாம், இந்த சோதம் வேண்டாம், இந்த சோதம் வேணாம். காலை பிடிச்சு கெஞ்சி பார்த்தேன், காலை பிடிக்காத தூர கெஞ்சி பார்த்தேன், ஆனாலும் கேட்கல. பயங்கர கோபம் வந்தது. ஆனா உன்னை பார்த்தேன், உன்னை பார்த்தேன். நீ செபிச்சல்ல, உபவாசம் பண்ணல, இரவுல கண் விழிச்சல்ல, உன் கஷ்டம் கூட பார்க்காம கையை பிடிச்சு நின்னல்ல, பிரயாசப்பட்டல்ல. உன் பிரயாசத்துக்காக கத்தனல்ல, ஜீவனை கொடுத்து ஜெபிச்சல்ல. ஐயா 50 இருந்தா அழிப்பீங்களா, 45 அழிப்பீங்களான்னு உயிரை கொடுத்த ஜோமனல்ல. அந்த ஜபத்தை நினைச்சு நான் காப்பாத்துறேன்ப்பா, அந்த ஜபத்தை நினைச்சு நான் காப்பாத்துறேன், உனக்காக நான் காப்பாத்துறேன்.
அவனுக்காக நான் காப்பாத்தல, உனக்காக நான் காப்பாத்துறேன். உனக்காக நான் காப்பாத்துறேன். உன் பாரத்துக்காக நான் காப்பாத்துறேன். ஏன்னா உன் பாரத்தை நான் மாத்தணும். உன் பாரத்தை மாத்தணும். யோசபாத் சொன்னார், யோசபாத் குடும்பமே சரியில்லை, அவன் சந்ததியே சரியில்லை, அவன் கூட சேர்ந்தவனும் சரியில்லை, ஆனா உனக்காக காப்பாத்துறேன், உனக்காக காப்பாத்துறேன். ஏன்? என் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய மாத்த மாட்டேன்னு எனக்காக நின்னல்ல. என் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குரிய நான் மாத்த மாட்டேன், எனக்காக நின்னல்ல. உனக்கு முன்னாடி எத்தனையோ பேரு இப்படி இப்படியோ செஞ்ச போது கூட நீ எனக்காக செய்ய நின்னல்ல, எனக்காக நீ நின்னல்ல. உங்க அப்பா தாவீதை போல நடந்தல்ல, அதுதான் நான் செய்வேன். எனக்கு முன்னாடி எத்தனை பேர் என்ன செஞ்சுட்டு போட்டோம், ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் நோ. எனக்கு முன்னாடி எத்தனை பேர் என்னவோ செஞ்சிருக்கலாம், எனக்கு கவலை இல்லை. பட் பூர்வ எல்லைக்குரிய நான் மாத்த விரும்பல. என் பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறி, என் பிதாக்கள் வச்சு போன அடிச்சுவடு, என் முன்னோர்கள் வச்சு போன பாதை, இதை நான் மாத்த மாட்டேன். எனக்கு முன்னாடிக்கிறவன் மாத்தலாம், ஏன் என் பிள்ளை கூட மாத்தலாம், பட் நான் மாத்த மாட்டேன். நான் மாத்த மாட்டேன். எனக்காக நின்னல்ல, நான் மறக்கல. நீ எனக்காக நின்னதை நான் மறக்கல. நீ எனக்காக நின்னதை நான் மறக்கல. உனக்காக, உனக்காக ஒரு பெரிய அழிவனுக்கு வந்துச்சு, நான் காப்பாத்துறேன். அவனுக்காக அல்ல, உனக்காக, உனக்காக. இந்த 3 இடத்திலையும் பார்க்கிறோம் பெரிய ஆபத்து, பெரிய அழிவு. நீங்க காலையில அதையே கதை சொன்னார், இப்பவும் கதை அதையே திரும்ப சொல்றார். ஒரு பெரிய அழிவு, அது வராம உனக்கு காப்பாத்துறேன். ஒரு பெரிய அழிவு உனக்கு வராம காப்பாத்துறேன், உனக்கு வராம காப்பாத்துறேன். காலைல சொன்னது உனக்கு, இப்ப சொல்றது உன்னை சார்ந்தவங்களுக்கு, உன்னை சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வராம நான் காப்பாத்துறேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்காக அல்ல, உனக்காக, உனக்காக, உனக்காக. தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்களை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆண்டவரே, யாருக்கெல்லாம் பாரப்பட்டமோ, யாருக்கெல்லாம் ஜெபிச்சோமோ, எதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிச்சோமோ, ஆபிரகாமை போல இரவுல உபவாசம் பண்ணி கண் விழிச்சு கத்தி கதறி ஜீவனை கொடுத்து எதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபிச்சோமோ, யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிச்சோமோ, அந்த ஜெபத்தையெல்லாம் கதை கேட்டு அவர்களுக்கும் அவைகளுக்கும் எந்த ஆபத்துகளும் வராம காப்பாத்திருங்கப்பான்னு சொல்லி மீண்டும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம்ப்பா. மீண்டும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இத்தனை நாள் ஜெபிச்ச ஜெபத்தை பார்க்கணும், இன்னைக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அவங்களெல்லாம் காப்பாத்திருங்க சாமி. குடும்பமே சரியில்லாம பண்ணா பரவாயில்ல, எங்களுக்காக அவங்களை காப்பாத்திருங்க, எங்களுக்காக காப்பாத்திருங்க. காலை பிடிச்சு கெஞ்சடா கூட கேட்காம போயிட்டான், எனக்காக காப்பாத்துங்க, எனக்காக காப்பாத்துங்க, எனக்காக காப்பாத்துங்க. எத்தனையோ முறை சொல்லி சொல்லி பார்த்தேன், வேண்டாப்பான்னு சொன்னேன், கேட்கல. யார் யாரும் சொன்னதை கேட்டான், நான் சொன்னதை கேட்கல. மாலுமி சொன்னதை கேட்கிறான், கப்பல் எஜமான் சொன்னதை கேட்கிறான், நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். யார் யார சொல்றதை கேட்கிறான், நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். அதனால ஒரு ஆபத்து வந்துச்சு. அட பவுலே, உனக்காக நான் காப்பாத்துறேன், உனக்காக நான் காப்பாத்துறேன், உனக்காக காப்பாத்துறேன், உனக்காக காப்பாத்துறேன். நமக்காக கத்தை காப்பாற்ற விரும்புறார். தகப்பனே, அப்படியே காப்பாற்றி ஒரு பெரிய ஆபத்து அழிவும் வராம, ஒரு பெரிய ஆபத்து அழிவும் வராம தயவாய் காப்பாற்றி எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை சார்ந்தவர்களையும் எங்களை சூழ்ந்தவர்களையும் சுற்றி இருக்கிறவர்களையும் நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிச்சோமோ அவர்களையும் கர்த்தர் நீங்க காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு விஷயம் ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் காப்பாற்றி ஆசீர்வதிக்க போகிற உன்னதமான கிருபைக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம், ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்தியும் சகாயமனை காத்துக்கோங்க, நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க. தேவக்கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமே ஆமே ஆமே. எங்களை குற்றங்களை மன்னித்து ஆண்டவர் இன்னும் நாங்கள் நேர்த்தியாக செம்மையாக செய்வதற்கு இன்னும் அதிகமான கிருபைகளை தந்து, அதிகமான பாரத்தை தந்து, அபிஷேகத்தை தந்து, வல்லமையை தந்து, வரங்களை தந்து, இன்னும் எங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தினால் தாழ்த்து வலிமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.